என் தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும், ஏன் இந்த வராகி நானே தடுத்தாலும், உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆண். நாளைய விடியலில் இவர் உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய அதிசயம் என்னவென்று உனக்கு நான் சொல்ல வேண்டுமல்லவா? இவர் யாராக இருக்க முடியும்? தெய்வத்தையே இவர்கள் எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறார் என்றால் இவர் யாரென்று உனக்கு நான் சொல்லத்தான் வேண்டும். வாழ்க்கையில் பல நாட்களாக எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்ற என் குழந்தை, எப்பொழுது இந்த வாழ்க்கை தனக்கு நன்மையை கொடுக்கும் என்று தெரியாமல் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அம்மா, கஷ்டம் என்றால் சொல்லிவிட முடியாத ஒரு கஷ்டம், வாய்விட்டு அழக்கூட என்னால் முடியவில்லை. நம்பிய உறவு துரோகத்தை செய்கின்றது. தெரிந்துமே அதை கேட்க முடியாத மனநிலையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை எதை நோக்கி என்னை அழைத்துச் செல்கிறது, எந்த இடத்தில் இந்த பயணத்தை நான் முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் நானும் கால் போன போக்கில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்று ஒரு நொடி பொழுதேனும் நான் நினைத்தது கிடையாது. நான் வாழப்போகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் யோசித்தேனோ, அதில் ஒரு சிறு துளி அளவு கூட இப்பொழுது நான் வாழ்ந்து விடவில்லை. என் வாழ்க்கை இப்பொழுதே இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற பய உணர்வு எனக்குள் வந்துவிட்டது. நான் இருந்து இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நொடிகளில் எல்லாம் பல கஷ்டங்களும் வேதனைகளும் தான் என்னை தொடர்ந்து வந்து என் மனதை காயப்படுத்தியது. நான் யாருக்காக ஓடி ஓடி உதவி செய்தேனோ அவர்களே என்னுடைய மனதை நொறுக்கினார்கள். எப்படியாவது நாம் மீண்டு வந்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய முயற்சிகள் மட்டுமே அங்கு இருந்தது. நான் யாருடைய உதவியை தேடினேனோ அவர்களினுடைய முயற்சி அங்கு இருக்கவில்லை. என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நான் மேலும் மேலும் மன கஷ்டத்தோடும் மன குழப்பத்தோடும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நீ ஒருவர் ஒரு அதிசயத்தை நடத்துவார் என்று சொல்கிறாய். இதையும் நான் நம்பலாமா அல்லது இப்படியே நான் விட்டு செல்லலாமா என்று என் குழந்தை கேட்கிறாயல்லவா? உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே சொல்லிவிட்டேனா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு உதவிகளை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நாம் அவர்களுக்கு எப்பொழுதுமே கடமைப்பட்டவர்களாகத்தான் இருப்போம். எவ்வளவோ நமக்கு துரோகத்தை செய்தாலும் அவர்களின் மீது வெறுப்பு கொண்டு நாம் நின்றாலும் சட்டென்று அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நம் கண் முன்னால் அது நடக்கும் பொழுது அதை நம்மால் அவ்வளவு சுலபமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்க நினைப்போம். என்னவாகிறது ஏதுவாகிறது என்று நாம் எப்பொழுதுமே நினைக்க துடிப்போம். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒவ்வொரு விதமான உண்மைகளை எல்லாம் எடுத்து தரும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தை நீ சரியாக பின்பற்றி கொள்ள தவறியதுதான் இத்தனை காலமும் நீ படுகின்ற துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் முக்கியமான காரணம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி என்னவாக போகிறது ஏதுவாக போகிறது என்று என் குழந்தை நீ மனம் நொந்து போயிருந்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது.
இதுவெல்லாம் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தரத்தான் போகின்றது. தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ வருந்தியதும் நீ கவலைப்பட்டதும் போதும். இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? என் குழந்தையே, எதிர்பார்ப்புகள் உனக்கு இவர்களிடத்தில் இருந்ததனால்தான் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்து விட்டது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று உனக்கு இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கை மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விட்டது. என் பிள்ளையே, எவ்வளவு வேதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழச் செய்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒன்று உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டாயானால் உனக்கு அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் நீ சில விஷயங்களை சரியாக எண்ணிவிடாமல் ஒரு சிலரை மட்டுமே நம்பி இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய துணையினால் மிகுந்த அளவில் பாதிப்புகளை அடைகிறாள் என்றால், அவர் மீது வைத்த நம்பிக்கையெல்லாம் அங்கே துரோகமாக மாறுகிறது என்றால், எந்த நிலையிலும் தனக்கு தன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் கிடைக்கவில்லை என்றால், அந்த நேரம் அந்த பெண்ணானவள் தான் பெற்றிருக்கின்ற குழந்தைகளுக்காவது ஏதாவது ஒரு முடிவை எடுக்க நினைப்பாள். எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு துரோகங்கள் வந்திருந்தாலும் அந்த துரோகத்திலிருந்து தான் வாழ்கிறோமோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை தன்னை நம்பிய தன்னுடைய பிள்ளைகளுக்காக நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று அவள் நினைப்பது உண்மைதானே? இதனை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, சட்டென்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன்னால் சென்றுவிட முடியாது. ஏனென்றால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன கஷ்டங்களும் வேதனைகளும் அந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்றது. இனி என்ன செய்ய முடியும்? இந்த வாழ்க்கை இப்படியே நின்றுவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக உனக்கு ஒரு சேர கொடுக்க தெய்வம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்கிவிடாமல், எந்த விஷயங்களுக்காகவும் வேதனைப்படாமல் நீ முன்னேறி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாளைய விடியலில் இந்த ஆண் உனக்கான வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொடுக்க நினைத்து விட்டார். இவர் யார் என்றும், எதற்காக உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இது போன்ற துன்பங்களிலிருந்து தானாகவே உனக்கு விடுதலை கிடைத்துவிடும். என் குழந்தையே, நாளைய விடியல் வளர்பிறை அஷ்டமியின் விடியல். நீ பட்ட கஷ்டங்களும் கண்ணீர் துளிகளும் வீணாகிவிடவில்லை. என் குழந்தையே, நீ எதனால் இத்தனை வேதனை கொண்டாயோ அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேல் இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு எதற்கும் துணிந்து நிற்கின்ற இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்படியும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். யாராவது உன்னை ஏதாவது சொல்லும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையெல்லாம் அப்படியே உன்னை விட்டு சென்று விடுகின்றது. ஆனால் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டுமல்லவா? ஏதாவது ஒரு சூழ்நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான மாற்றங்களை அடைய வேண்டுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ அடைவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை உனக்கு தீர்த்து கொடுப்பதற்கும்
கால பைரவர் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நிற்கின்ற இந்த பொழுதுகள் எல்லாம் இனி இப்பொழுதே முடிந்துவிடும் என்று நினைத்து விடாதே. இனி உனக்கான சந்தோஷமும் இனி உனக்கான நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வராகி நான் சொன்னது போல கால பைரவரினுடைய அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால், அதாவது சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரின் ரூபம் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நடத்தி கொடுக்கிறது என்றால், நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். உன்னை தொடர்ந்து வருகின்ற பல கஷ்டங்களிலிருந்தும் பல துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஓர் அதிரடியான மாற்றத்தை காணப்போகிறது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியே இருந்து விடுமோ, இப்படியே நம்மை பாடாய்படுத்தி விடுமோ என்று எண்ணி வேதனைப்படுகின்ற என் பிள்ளை, இத்தோடு எதுவும் முடிந்து விடாது. ஏனென்றால் ஒருவேளை நீ சொல்வது போல நீ நினைப்பது போல இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை துணையினால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது. இவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த உண்மைகளும் இருக்காது. உன் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இவர்கள் இல்லை என்று நீ நினைத்து விட்ட பிறகு என் குழந்தையே, எந்த சூழ்நிலைக்கும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ துன்பப்பட்டு நிற்க வேண்டாம். ஏனென்றால் உனக்கு இது போன்ற ஒரு நிலை வரும் பொழுது, உன்னால் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த நேரத்திலும் தெய்வம் உனக்கு கை கொடுத்து உன்னை தனிமைப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதனை மறந்து விடாதே. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும், இவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், இவர்கள் சொல் பேச்சு கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்பது எல்லாம் இங்கு கட்டாயம் கிடையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்தே தீர வேண்டும். அவரவர்களுக்கான உண்மைகளை அவரவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நொடிகளில் எல்லாம் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய். நிறைவேறாத பல விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. என்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த வாழ்க்கைக்குள் நீ நுழைந்தாயோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அங்கே தூள் தூளாகி நின்ற பொழுது என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன். இனிமேலும் நீ உனக்காக வாழ வேண்டும். இதுவரையிலும் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு நின்றதும் மற்றவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததும் போதும். இனி என்ன நடந்தாலும் இது எல்லாமும் மாறும் என்று உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி சொன்ன நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மாற வேண்டும். கால பைரவரை வழிபடும் பொழுது என் பிள்ளையே, மனதிற்குள் எந்த பொய்மையும் இருக்கக்கூடாது. எந்த வகையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் நமக்குள் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உண்மையான அன்பு கொண்டும் உண்மையான நிலை கண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு துணை நிற்கும் என்றால் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சாதிக்க பிறந்த குழந்தை என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமி நாள் என்பதனால் கால பைரவரையும் நீ பிரித்யங்கரா தேவியையும் இந்த நாளில் வணங்கலாம். ஏனென்றால் பிரித்யங்கரா தேவிக்கும் உகந்த திதியானது அஷ்டமி திதி. என் பிள்ளையே, நடத்துவதை எல்லாம் நான் இருந்து நடத்த தயாராக இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம்? அம்மா சொல்வதை ஒவ்வொரு நாளிலும் நீ சரியாக செய்து உனக்கான வெற்றியை நீ உண்மையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் இரு.
உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய். யார் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க எண்ணினாலும் அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். இனி எந்த நாளிலும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமான அன்பு என்றும் உனக்கு கிடைக்க இந்த வராகி உடனிருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.